அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆனந்தலகரியின் அபிராமி அந்தாதி வைபவத்தில் 22வது பாடலினை சிந்திக்க உள்ளோம். சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயீத் சர்வ விக்னோபசாந்தையே. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் உனக்கு நான் கலந்து தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சரஸ்வதி நமோஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. என்னுடைய பரமேஷ்டி குருவான ஆத்ம வித்யாம்பிகையின் பாதங்களை தொட்டு என்னுடைய பரமகுருவான கோட்டூர்புரம் ஸ்ரீவித்யா உபாசகி ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மாள் அவர்களின் திருப்பாதங்களை பணிந்து என்னுடைய ஆத்ம குருவான என ஈன்ற என்னுடைய பெற்றோர்களான விஜயன் ஜெயா தம்பதியினரின் திருப்பாதங்களை வணங்கி அம்பிகையின் ஆசியோடு அபிராமி அந்தாதி வைபவத்தில் 22வது பாடலினை சிந்திக்க பிரவேசப்பட உள்ளோம். கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மறையின் பரிமளமே பனிமால் இமய பிடியே பிரமன் முதலாய தேவர்களை பெற்ற அம்மே அடியேன் இறந்திங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே. நிரம்ப பொருள் சுரிந்த அழகான பாடல். ஒரு பக்தனுக்கு தேவை அப்படிங்கிறது என்ன இருக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துவதற்கான பாடலாக இது அமைஞ்சிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு பக்தனுடைய தேவை, இறைவனை நாடும் பொழுது அவனுடைய தேவை என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோமே ஆனால் முக்தி அப்படிங்கிறது தெரியறது. அப்போது எல்லாருக்கும் அந்த முக்தியை கேட்குறதுக்கான தைரியமானது இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோமே ஆனால் நிச்சயமாக கிடையாது. எல்லாருக்கும் இருக்கலாம், ஆனால் எனக்கு இருக்குமாங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா பகவானே அம்பிகையே எனக்கு முக்தியை கொடு அப்படின்னு நான் வேண்டுனுட்டேனே. ஆனால் அம்பாள் ஒருவேளை ஓகே இவனுக்கு இப்போ முக்தி கொடுத்துடலான்னு என்னை எடுத்துனுட்டானா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயமானது என்னை தொத்திக்கிறது. அப்போது அந்த பயம் ஏன் தொத்திக்குது அப்படின்னா, முக்தி அப்படின்னா மரணம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் முக்தி அப்படிங்கிறது என்னென்னா பிறப்பே இல்லாமல் இருப்பதற்கு பேர் முக்தி. அப்போது இந்த பாடல் எதை தெளிவுபடுத்துது? அம்பிகையை வழிபடுவதனால் அந்த பிறப்பே இல்லாத தன்மையை பெறுவதற்கான வழியை கொடுப்பதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அப்போது பிறவாமல் இருப்பது தான் முக்தி இல்லையா? அப்போது நான் எனக்கான சத்காரியங்களை செய்து வினையினை மென்மேலும் பெருக்கிக் கொள்ளாமல் என்னுடைய ஆயுளினை இங்கேயே முடித்து கொண்டு நான் இதற்கு பின் பிறவாமல் அந்த பரமாத்மாவுடன் ஐக்கியமாவேனே, ஆனால் அதுவே முக்தியாக அறியப்படுகிறது. அப்போது அந்த முக்தியை அடையும் பாதையினை திறப்பதாக, அந்த அறிவினை கொடுப்பதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. அம்பிகை அழகான மெல்லிய கொடி போன்ற இடையுடையவள், அவள் வஞ்சி கொடி அப்படின்னு அவர் முன்னாடி பாடுறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போது கொடியே இளவஞ்சி கொம்பே, அம்பிகையானவள் அழகான கொடி போல் இருக்கிறாள். அந்த கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்பிகையின் மீதான ஒரு கொம்பாக என் நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு வம்பே பழுத்தபடியே, என்னுடைய நம்பிக்கையானது அந்த கொம்பை அவள் மேலே பிடிச்சுட்டு இருக்கு. அந்த கொடி சாஞ்சிடாமல் எப்படி அந்த கொம்பு தாங்கின்னு இருக்கோ அது போல் என் நம்பிக்கையானது அம்பிகையின் மீது பக்தியாக ஒன்றி இருக்கிறது. அப்போது ஒரு கொடி மீது பழமானது கனியுமே, ஆனால் அது எப்படி தாங்காமல் ஒடிஞ்சிடுமோ அதுபோல் அவள் மீது நான் கொண்ட நம்பிக்கையும் பக்தியும் ஒடியாமல் இருக்க அந்த கொம்பானது அங்கே இருக்கிறது. அப்போது கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே மறையின் பரிமளமே, எனக்கான பக்குவம், அதாவது மனதின் முதிர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது அம்பிகையின் மீது கொண்ட நம்பிக்கை பக்தியாக மாறும். அந்த பக்தியானது என்னை முக்தியை நோக்கி அடியெடுத்து செல்லும். அப்போது ஒரு கொடி விழாமல் இருக்க எப்படி கொம்பை பற்றுகிறதோ, நம்பிக்கை அப்படிங்கிற அந்த கொம்பினை பிடித்து கொண்டு
அம்பிகையின் மீதான பக்திங்கிற கொடியில் ஞானம் அப்படிங்கிற பழத்தினை சித்தி பெறுவதற்கு ஒவ்வொரு ஆத்மாவும் பயிற்சி பெறணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் தொடங்குது. பழுத்த படியே மறையின் பரிமளமே. அப்போ ஒரு பழம் இருக்குது அப்படின்னு சொன்னோமே, ஆனால் ஒரு பூ இருக்குன்னு சொன்னோமே, ஆனால் அது கனியும் பொழுது வாசமானது வரும். அப்போது அந்த வாசம் எதை ஒத்ததாக இருக்கிறது? மறையின் பரிமளத்தினை ஒத்ததாக இருக்கிறது. மறை அப்படின்னு சொன்னோமே, ஆனால் அது வேதம். வேதங்களை புழிஞ்சு சாரெடுத்து அதற்குன்னு ஒரு அர்த்தம் பண்ணுவோமே, ஆனால் அது அம்பிகையாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம முன்னாள் பாடல்களில் நம்ம பார்த்தோம். அப்படியா இருக்கும் பொழுது வேதத்தின் வாசம்னு சொல்லப்படக்கூடிய அந்த சப்த அலைகளின் அந்த அதிர்வலைகள், அதாவது வைப்ரேஷன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த வைப்ரேஷன்ஸ், அந்த எனர்ஜியும் அம்பிகையாகவே இருக்கிறாள். அப்போது ஒரு கொடி இருக்குது, அந்த கொடியானது அம்பிகை. என்னுடைய நம்பிக்கை ஒரு கொம்பாக இருக்கிறது. அந்த கொடி எப்படி கனியும் நேரத்தில் கனியும் பொழுது ஒடியாமல் அந்த நம்பிக்கை பிடித்து கொண்டிருக்குமோ, அந்த மாதிரி என் பக்தி அப்படிங்கிறதை மூலியமாக இந்த கொம்பையும் கொடியும் கட்டிட்டேன். அப்போ ஞானம்ங்கிற கனியானது வரும் பொழுது அந்த ஞானத்தினை அறியும் பொருட்டு அது மறையாக, அதாவது வேதமாக வாசம் செய்கிறது. பரிமளம்னா வாசனை அப்படின்னு பொருள். அப்போது படியே மறையின் பரிமளமே பனிமால் இமய பிடியே. அப்போது ஞானமானது அழகாக பழுத்து வாசம் பொங்க நமக்காக காத்து கிடக்கிறது. அம்பிகையானவள் ஒரு கொடி எப்படி தனக்கு மலரினை கொடுத்து அது பழமாக மாறி அந்த பழத்தின் மூலியமாக இன்னொரு விதையினை கொடுத்து ஞானத்தினை சித்தி செய்யுமோ, அதுபோல அம்பிகை நமக்கு கொடியாக இருக்கிறாள். அவள் அதற்கப்புறம் எப்படி இருக்கா? மீனாட்சி பிள்ளை தமிழில் குமரகுருபரர் அழகாக பாடும்படியாக இமயமலையில் துள்ளி விளையாட்டும் ஐராவத யானை போல அம்பிகை இருந்தாள்னு பாடுறார் அவர். அதில் அதே வார்த்தையை கண்டிப்பாக மனசில் ஆழ்ந்து தியானிச்சிருந்ததன் விளைவா என்னவோ அதையே இங்கே கொண்டு வரார் அவர். பனிமால் இமய பிடியே, அதாவது இமயமலை, பனி சூழ்ந்து இருக்கக்கூடிய இமயமலையில் துள்ளி விளையாடும் அழகான யானை போல அம்பிகை கண்ணுக்கு தெரிகிறாளாம். பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மி. அவளே அத்துணை தேவர்களையும் படைத்தாள். அவளே ஸ்ரீமாதா, ஸ்ரீ மகாராக்னி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி இல்லையா? அப்போது அவளே படைத்தல், காத்தல், அழித்தல்ங்கிற முத்தொழிலுக்கும் அதிபதியாக இருந்து அவர்களுக்கான அதிகாரத்தினை கொடுக்கும் அம்பிகையாக இருப்பதனால் அவளே பிரம்மன் முதலாக அத்துணை தேவர்களையும் படைத்தவளாகிறாள். அப்போது அம்பிகை தேவர்கள் அத்துணை பேரையும் படைத்து விட்டாள். அப்போது அடியேன் இறந்திங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே. அப்போது அம்பிகையிடம் எதை நம்ம வரமாக பெறணும்னு இங்கே சொல்லியிருக்காங்க? இறந்திங்கு பிறவாமல் வந்தென்னை ஆண்டு கொள்ளேன். நான் உன்கிட்ட இறைந்து பிச்சையாக கேட்டு வணங்கி துதிப்பதெல்லாம் என்ன? இனிமே பிறக்கவே கூடாதம்மா அப்படிங்கிற வரமாக இருக்கணும். அப்போ முக்தி வேணும் அப்படின்னு விருப்பப்படுற ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த பாடலின் மூலியமாக என்ன தெரிகிறது? ஞானமானது சித்தி பெற்றவுடன் அம்பிகையிடம் சரணாகதி அடைந்து முக்தியினை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது புலப்படுற மாதிரி எழுதியிருக்கார். கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மறையின் பரிமளமே பனிமால் இமய பிடியே பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்திங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே என்று நிறைவு செய்கிறார். ஆத்ம வித்யாம்பிகையின் பேரருளால் இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க என வேண்டி, ஆத்ம வித்யாம்பிகையின் பேரருளால் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கட்டும் என வேண்டி இன்று நிறைவு செய்கிறோம். நன்றி.